மணிப்பூர்ல என்னதான் நடக்குது? மணிப்பூர் மக்கள் எல்லாரும் ஏன் வீதியில வந்து போராடுறாங்க? மணிப்பூர்ல சென்ட்ரல் கவர்மெண்ட் என்னெல்லாம் பண்றாங்க? அது மட்டும் கிடையாது. 2023ல இருந்து 2026 வரைக்கும் இந்த பிரச்சனை நீண்டுட்டே இருக்குது. எதனால? நார்த் ஈஸ்டர்ன் ரீஜியன் இந்தியாவுக்கு ஸ்ட்ராட்டஜிக்கலா ஏன் இவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்த பகுதியா இருக்கு? மணிப்பூர் கலவரம் எதனால ஸ்டார்ட் ஆகும்? மணிப்பூர் கலவரம் 2023ல மெட்டி மற்றும் குக்கி 2 ட்ரைபல் குரூப் இருக்காங்க. இந்த 2 ட்ரைபல் குரூப்புக்கும் இடையே நடக்கிற இந்த கிளாஷ் தான் இந்த மணிப்பூர் கலவரம். 2023ல மே மாசத்துல மிட்டி குழுவினரை சேர்ந்த மக்கள் எல்லாரும் சேர்ந்து அவங்களுக்கு எஸ்டி அந்தஸ்து தரணும்னு சொல்லி சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட ஒரு கோரிக்கையை வைக்கிறாங்க. அதாவது ஷெட்யூல் ட்ரைப் அப்படின்ற ஒரு ஸ்டேட்டஸ் கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு கவர்மெண்ட் சலுகைகளும் நிறைய கிடைக்கும். அது மட்டும் கிடையாது, அவங்க மணிப்பூர்ல எங்க வேணாலும் வாழலான்ற ஒரு ஸ்டேட்டஸ் கிடைக்கும்ன்றதுக்காக அந்த மிட்டி குழுவினர் அனைவரும் சேர்ந்து போராடுறாங்க. இந்த மிட்டிக்கும் குக்கிக்கும் ஏன் கலவரம் நடக்க ஆரம்பிச்சதுன்னா, மிட்டி வந்து சம நிலத்துல வாழ்றாங்க, குக்கி வந்து மவுண்டைன் ரேஞ்சில் வாழ்றாங்க, அதாவது மலைப்பகுதிகளில் வாழ்றாங்க. இவங்களுக்கும் தனித்தனியான லேண்டு ஷேரிங் இருக்கு. இந்தியாவில் இருக்க நார்த் ஈஸ்ட் ரீஜியன் ஏன் இவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னா, அங்க இருக்க 7 சிஸ்டர் ஸ்டேட்ஸ் தான். அந்த 7 சிஸ்டர் ஸ்டேட்ஸ் யாருன்னா, அருணாச்சல் பிரதேஷ், அஸ்ஸாம், மணிப்பூர், மிசோரம், மேகாலயா, திரிபுரா மற்றும் நாகாலாந்து. மணிப்பூர் மக்கள் இருக்காங்களா, அவங்களோட இடத்துல இந்த இந்திய மியான்மர் பார்டர்ல இருந்து கிராஸ் ஆகி மியான்மர்ல இருந்து இந்தியாவுக்கு அந்த மக்களுக்கு கொஞ்சம் இடத்த கொடுப்பாங்க. அந்த இடத்துல கொடுத்த உடனே இந்த மியான்மர் மக்கள் என்ன செய்வாங்கலாம், இன்னும் கொஞ்சம் இடம் வேணும்னு சொல்லி இந்த லோக்கல் பீப்புளோட சண்டை போட ஆரம்பிப்பாங்க. இந்த சண்டை பெருசாகும், இந்தியாவை வந்து இந்த மணிப்பூர் மக்களே வெறுக்கிற மாதிரி ஆகும். நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் என்னெல்லாம் முயற்சி பண்றாங்க, எப்படியாச்சும் இந்த கலவரத்தை நிறுத்தணும், இந்த கலவரத்துல இந்த மக்கள், அதாவது இந்த 2 ட்ரைபல் கம்யூனிட்டி குக்கி மற்றும் மிட்டியில இருக்க பிரச்சனையை எப்படியாச்சும் சால்வ் பண்ணணும், மற்றும் அந்த பகுதியில் இருக்க இல்லீகல் இமிகிரன்ஸை ஸ்டாப் பண்ண இந்தியன் மிலிட்டரி அமைச்சிருக்காங்க. தனி நாடா மாற்றணுன்றது தான் இந்த உலக வல்லாதிக்கங்கள் பண்ணக்கூடிய சதி. இந்த சூழ்ச்சியில எல்லாம் இந்தியா வந்து சிக்காம இன்னும் இந்த கலவரத்தை எப்படியாச்சும் சால்வ் பண்ணணும்னு முயற்சி பண்ணிட்டே வராங்க. இந்த கண்டென்ட் பிடிச்சிருந்தா மறக்காம லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே. நன்றி, வணக்கம். நான் உங்கள் மகாவீர். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.